Hello children, how are you all? All are fine? Good. Third lesson, science around us. ஸோ இந்த லெசனில் நம்மளை சுற்றி இருக்கிற சயின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் heavenly bodies. With the help of the phrase given below, try and name the planets. ஸோ நம்மளுடைய ஃப்ரேஸ் பாருங்கள், my very educated mother just served as nachos. ஸோ இதான் நம்மளுடைய ஃப்ரேஸ். இதை வச்சு நம்மளுடைய பிளானட்ஸுடைய நேமை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஸ் த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் டு நேம் த பிளானட்ஸ். ஸோ ஹிண்ட் என்னென்னா, இந்த ஃப்ரேஸுடைய ஈச் அண்ட் எவ்ரி வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் அதுதான் நம்மளுடைய ஹிண்ட். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா போல்ட் லெட்டராக கொடுத்துருக்காங்க, நல்லா போல்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஃப்ரேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை வெரி எஜுகேட்டட் மதர் ஜஸ்ட் சர்வ்ட் அஸ் nachos. ஸோ மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ரொம்ப படித்த அம்மா எங்களுக்காக nachos அப்படின்ற ஃபுட்டு சர்வ் பண்ணாங்க. ஸோ இதான் மீனிங், நம்ம லெசனுக்கு தேவையில்லை. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈச் அண்ட் எவ்ரி வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்திங்கன்னா நமக்கான ஹிண்ட். ஸோ இந்த ஹிண்ட் வச்சு நம்ம பிளானட்ஸ்க்கான நேம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே சில்ட்ரன்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் ஹிண்ட் பாருங்கள், எம். ஸோ எம் ஃபார் வெரி குட், மெர்க்குரி. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பிளானட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெர்க்குரி பிளானட். வெரி குட், நவ் ரைட் மெர்க்குரி, MERCURY, மெர்க்குரி. அண்ட் தென் செகண்ட் ஹிண்ட் இஸ் வி. ஸோ வி ஃபார் வீனஸ், ரைட், வீனஸ், VENUS, வீனஸ். ரைட் பண்ணிட்டீங்களா? அண்ட் தென் தேர்ட் ஹிண்ட் பாருங்கள், இட்ஸ் E. E ஃபார் வெரி குட், எர்த். இட்ஸ் அவர் பிளானட். எர்த்தில் தானே நம்ம எல்லாருமே வாழ்கிறோம். வெரி குட், நம்மளுடைய பிளானட் தான் என்னது? எர்த். ஸோ ரைட், எர்த், EARTH. ஓகே சில்ட்ரன்ஸ், ரைட் பண்ணிட்டீங்களா? அண்ட் தென் another one, M. M for Mars. So write Mars, MARS, Mars. So once again, so எர்த்தில் தான் நம்ம லீவ் பண்ணுறோம். ஸோ எர்த் இஸ் அவர் பிளானட் அப்படின்ட்டு சொன்னேன். ஸோ ஏன் நம்மளால் எர்த்தில் வாழ முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எர்த்தில் தான் நமக்கான ஏர் ஃபெசிலிட்டி, வாட்டர் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே இருக்குது. அண்ட் தென் நேச்சுரலாக பார்த்திங்கன்னா நிறைய ட்ரீஸ், இது எல்லாமே பார்த்திங்கன்னா எர்த்தில் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே எர்த்துக்குள்ளே ஹாப்பியாக லீவ் பண்ணிகிட்ருக்கோம். அதர் பிளானட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எர்த்தில் இருக்க மாதிரியான நேச்சுரலான ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்காது. ட்ரீஸ் அண்ட் தென் வாட்டர் எக்ஸட்ரா. ஸோ இது எல்லாமே நமக்கு எர்த்தில் அவைலபிளாக இருக்கிறதுனால நம்ம எர்த்தில் லீவ் பண்ணுறோம். ஓகே சில்ட்ரன்ஸ், நவ் another word is J. So J for Jupiter. So write Jupiter. And then another hint, S. So S for very good, Saturn. Right, Saturn, SATURN. And then another hint paranga, U. U means Uranus. Right, Uranus. And then final one, N. Final planet is very good, Neptune. So Mercury, Venus, Earth, Mars, Jupiter, Saturn, Uranus, Neptune. Okay children, ரைட் பண்ணிட்டீங்களா? நவ் ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்டிவிட்டி. அதர் ஹெவன்லி பாடிஸ் ஆர் dwarf planets, asteroids and meteors. Find picture of these heavenly bodies and stick them in the spaces given below. ஸோ உங்களுடைய ஆக்டிவிட்டிக்கான பாக்ஸ் தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதர் ஹெவன்லி பாடிஸ், அதாவது மெர்க்குரி டு நெப்டியூன் வரைக்கும் நம்ம புக்கில் ரைட் பண்ணிட்டோம் நேம்ஸ். ஸோ இந்த மெர்க்குரி டு நெப்டியூன் வரைக்கும் இருக்கிற பிளானட்ஸ் இல்லாமல் அதர் பிளானட்ஸ், அதாவது ட்ராஃப் பிளானட்ஸ். ட்ராஃப் பிளானட்ஸ் மீன்ஸ் ஸ்மால் பிளானட்ஸ், சின்ன சின்ன பிளானட்ஸ் லைக் ப்ளூட்டோ, இந்த மாதிரியான ஸ்மால் பிளானட்ஸுடைய பிக்சர் உங்களுக்கு கிடச்சிதுன்னா அந்த பிக்சரை இந்த பாக்ஸில் பேஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் information on satellites. So there are two types of satellites, name them. So two types of satellites picture பார்த்திங்கன்னா உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்து
இந்த சேட்டலைட்டோடைய நேமை வந்து டேஷில் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லுக் அட் திஸ் பிக்சர். ஃபர்ஸ்ட் பிக்சர், வெரி குட், இட்ஸ் அ மூன் பிக்சர். ஸோ moon is also one of the satellite, one of the natural satellite. Okay children, so now write in this dash natural, natural. So moon பார்த்தீங்கன்னா natural satellite அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அதர் பிளானட்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, மெர்க்குரி டு நெப்டியூன் வரைக்குமான பிளானட்ஸ் மாதிரி மூணும் ஒரு நேச்சுரல் பிளானட். நம்மளுடைய ஸ்பேஸில் நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு பிளானட் பார்த்திங்கன்னா மூன். ஸோ மூன் பிக்சர் தானே இது, வெரி குட். ஸோ மூன் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எவ்ரிடே நம்மளுடைய எர்த்தை ஆர்பிட்டிங் பண்ணக்கூடிய, ரொட்டேட் பண்ணக்கூடிய, ரவுண்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒரு நேச்சுரல் பிளானட் பார்த்திங்கன்னா மூன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் அனதர் பிக்சர் பார்த்திங்கன்னா it's also a satellite, but it's a mankind artificial satellite. ஸோ இந்த சேட்டிலைட் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல், அதோட மனிதனால் உருவாக்கப்பட்டது, mankind satellite அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ மனுஷனால் உருவாக்கப்பட்ட யார், சயின்டிஸ்ட் எல்லாரும் வந்து ரெடி பண்ண சேட்டிலைட் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டிலைட். ஆர்டிஃபிஷியல் மீன்ஸ் செயற்கையான ஒரு சேட்டிலைட். இது பார்த்திங்கன்னா நேச்சராக நம்மளுடைய ஸ்பேஸில் மூன் அண்டு மெர்க்குரி டு நெப்டியூன் வரைக்கும் நம்ம பார்த்த இந்த பிளானட்ஸ் மாதிரி நேச்சராக நம்மளுடைய ஸ்பேஸில் இருக்கிற ஒரு பிளானட் கிடையாது, ஒரு சேட்டலைட் கிடையாது. ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் பார்த்திங்கன்னா சயின்டிஸ்டால் ஆர்டிஃபிஷியலாக செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு சேட்டலைட், மேன்கைண்ட் சேட்டலைட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ ரைட் த நேம் ஆர்டிஃபிஷியல் இன் திஸ் டேஷ். ஓகே சில்ட்ரன்ஸ், ஆர்டிஃபிஷியல் அப்படின்ட்டு ரைட் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிக்சர் இஸ் மூன். ஸோ இந்த சேட்டலைட் பார்த்திங்கன்னா நேச்சுரல். ஸோ ரைட் நேச்சுரல். அண்ட் தென் செகண்ட் கொஷின், our earth has a satellite orbiting around it, we see it almost every day, can you name it? இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, மூன் அப்படின்றது ஒரு நேச்சுரல் சேட்டலைட். அண்ட் தென் மூன் பார்த்திங்கன்னா எவ்ரிடே நம்மளுடைய எர்த்தை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கும், ஆர்பிட்டிங் பண்ணிகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதே தான் இந்த கொஷின்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய எர்த்தை ஒரு சேட்டலைட் பார்த்திங்கன்னா எவ்ரிடே வந்து ஆர்பிட்டிங் பண்ணிகிட்ருக்கு, அதாவது சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ இப்படி நம்மளுடைய எர்த்தை சுற்றி வர நம்ம எவ்ரிடே வி see it almost every day, டெய்லி நம்ம அந்த சேட்டலைட்டை வந்து பார்க்குறோம். உங்களுக்கு அதோடைய நேம் தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்சல்யூட்லி, அவர் ஆன்சர் இஸ் மூன், MOON, மூன். ரைட் பண்ணிட்டீங்களா சில்ட்ரன்ஸ்? நவ் அனதர் டாபிக் இஸ், ஹியர் ஆர் சம் திங்ஸ் டு நோ அபவுட் சேட்டலைட். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்டை பற்றின சம் இன்ஃபர்மேஷன் தான் இந்த டாப்பிக்கில் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், satellites travel nearly at the speed of 18,000 miles per hour. ஸோ நம்ம எர்த்தை சுற்றி இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் பார்த்திங்கன்னா எத்தனை மைலில் ட்ராவல் பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 18,000 miles. ஓகே சில்ட்ரன்ஸ், do you understand? per hour. ஸோ ஒரு மணி நேரத்துக்கு 18,000 miles ஸ்பீடில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியலாக சயின்டிஸ்டால் ரெடி பண்ணப்பட்ட ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் பார்த்திங்கன்னா வந்து 1 ஹவருக்கு 18,000 miles ஸ்பீடில் வந்து நம்மளுடைய எர்த்தை வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன், there are about 2,271 satellites that are orbiting the earth every day. ஸோ இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து நம்மளுடைய எர்த்தை எவ்ரிடே டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எர்த்தை ரொட்டேட் பண்ணுற, ஆர்பிட்டிங் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த மாதிரி மேன்கைண்ட் சேட்டலைட்ஸ், அதாவது இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் டோட்டலாக பார்த்திங்கன்னா 2,271 சேட்டலைட்ஸ் வந்து டெய்லி நம்மளுடைய எர்த்தை சுற்றி வாட்ச் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ 2,271 சேட்டலைட்ஸ். ஸோ இந்த 2020 பார்த்திங்கன்னா எப்படியும் 2,500க்கு மேலே சேட்டலைட்ஸ் வந்து எப்படியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சேட்டலைட்ஸ் பார்த்திங்கன்னா எவ்ரிடே நம்மளுடைய எர்த்தை சுற்றி நம்ம எல்லாருமே வந்து கண்காணிச்சிட்ருக்கு, வாட்ச் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டே வந்து சொல்லலாம். ஸோ இப்படி சயின்டிஸ்டால் ரெடி பண்ண பார்த்த சேட்டலைட்ஸ் பார்த்திங்கன்னா புக்கில் என்ன சொல்லியிருக்காங்க, 2,271 சேட்டலைட்ஸ் இருக்குது. நாட் ஓன்லி ஒன் சேட்டலைட்ஸ்,
ஓகே சில்ட்ரன்ஸ். ஸோ நேச்சுரலாக நம்மளுடைய மூன் பார்த்திங்கன்னா வந்து ஒன்லி ஒன் மூன். ஆனால் சயின்டிஸ்டால் ரெடி பண்ணப்பட்ட இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் பார்த்திங்கன்னா 2271 சேட்டலைட்ஸ் இந்த மாதிரி எவ்ரிடே நம்மளுடைய எர்த்தை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. நம்மளுடைய எர்த்தை சுற்றி நம்மளுடைய எர்த்தை ஃபுல் கண்ட்ரோலில் வாட்ச் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ எதுக்காக இந்த மாதிரி சயின்டிஸ்டால் ரெடி பண்ணப்பட்ட ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் வந்து 2271 சேட்டலைட்ஸ். ஸோ நேச்சுரலாக ஸ்பேஸில் இருக்கிறது ஒரே ஒரு மூன் தான். ஆனால் இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் மட்டுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 2271 சேட்டலைட்ஸ் நம்மளுடைய எர்த்தை சுற்றி ஆர்டிஃபிஷியலாக நம்மளுடைய எர்த்தை வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. நம்ம எல்லாரையுமே வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கு இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். ஸோ எதுக்காக இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ் நம்ம எல்லாரையும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கு, நம்ம எர்த்தை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னும் பொழுது தேர்ட் கொஷினில் சொல்கிறாங்க பாருங்கள். டிக் ஆல் தட் அப்ளை. சேட்டலைட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் த ஃபாலோயிங் பர்பஸ். ஸோ எதுக்காக அப்படின்னும்பொழுது இந்த எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாலோயிங் பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் வந்து நம்மளுடைய எர்த்தை எவ்ரிடே வாட்ச் பண்ணிகிட்ருக்கு. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் பர்பஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டிஃபென்ஸ். ஸோ இந்த எல்லா பாக்ஸையும் டிக் பண்ணிவிடுங்க சில்ட்ரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ், அதாவது பாதுகாப்புக்காக இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எர்த்தை நம்மளை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் செகண்ட் ஒன் என்விரான்மெண்ட் பர்பஸ், அதாவது எர்த்தோடைய அட்மாஸ்பியர் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக அந்த என்விரான்மெண்ட் பர்பஸ்க்காக ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய எர்த்தை வாட்ச் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் தென் தேர்ட் ஒன் எக்கனாமிக்கல் பர்பஸ், பொருளாதார ரீதியாக வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அண்ட் தென் ஃபோர்த் ஒன் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். ஸோ என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் மீன்ஸ் டெஃபினெட்லி டெலிவிஷன். ஸோ டெலிவிஷன், சோஷியல் மீடியா, இன்டர்நெட், ஆன்லைன், இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்குள்ளே வந்துடும். ஸோ டெலிவிஷன் ரன் ஆகிறதுக்கான ஒரு ரீசன் கூட பார்த்திங்கன்னா இந்த சேட்டலைட். ஸோ என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காகவும் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் தென் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக கூட. ஓகே சில்ட்ரன்ஸ். ஸோ டூ யூ நோவில் என்ன சொல்கிறாங்கன்னா satellites close to the Earth's atmosphere in space may fall back to Earth since they passed off tiny bits of air from the Earth's atmosphere. This actually slows their speed down, so they may just come tumbling down to Earth. So do you know என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ், அதாவது எவ்ரிடே நம்மளுடைய எர்த்தை வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நாட் ஓன்லி ஒன் சேட்டலைட், 2 சேட்டலைட், டோட்டலாக எவ்வளோ சேட்டலைட் பாருங்கள், 2271 சேட்டலைட்ஸ். எப்படியும் இந்த 2020 பார்த்தீங்கன்னா 2500 சேட்டலைட்ஸ்க்கு மேலே இருக்கும் சில்ட்ரன்ஸ். ஸோ இந்த மாதிரியான சேட்டலைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஓல்டர் ஜென்ரேஷன்லேருந்தே ஓல்டர் சயின்டிஸ்ட்லேருந்து இப்போ இருக்கிற அவர் ஜென்ரேஷன் இந்த 2020 ஜென்ரேஷன் வரைக்கும் நிறைய சயின்டிஸ்ட் நிறைய விதமான சேட்டலைட்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பேஸுக்கு வந்து அனுப்பி நம்மளுடைய எர்த்தை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்படி இப்போ வரைக்கும் ஓல்டர் ஜென்ரேஷன் டில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா சேட்டலைட்டுமே நம்மளுடைய எர்த்தை பார்த்திங்கன்னா வாட்ச் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். சப்போஸ் ஒன் ஆஃப் த சேட்டலைட்ஸ் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னும் பொழுது அந்த சேட்டலைட் வந்து நம்மளுடைய ஸ்டாப் ஆகிடுச்சு, அது வந்து ஒர்க் ஆகாமல் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னும் பொழுது அந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திரும்ப நம்மளுடைய பூமிக்கே வந்து வந்துடும். அதாவது இப்போ எர்த்தை சுற்றி ஸ்பேஸில் தான் வந்து அந்த ஸ்பேஸ் அட்மாஸ்பியரில் ஏரில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டுருக்கு லைக் மூன். ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வந்து டைனி பிட்ஸாக, அதாவது சின்ன சின்ன பிட்ஸாக ஸ்லோவாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் எல்லாமே வந்து செதறி நம்மளுடைய பூமிக்கே மறுபடியும் வந்து விழுந்துரும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து டூ யூ நோவில் சொல்லியிருக்காங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், now turn the page. Our another topic is great inventors and invention. ஸோ இந்த டாபிக் பற்றி ப்ரீஃபாக நான் நெக்ஸ்ட் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சில்ட்ரன்ஸ். until then, thank you.